படிக்க போனாங்க. ஒரு வீட்டில் எண்டிலே விநாயகரை எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பாருங்க. புல் சூப்பராக வச்சுருந்தாங்க பார்த்துங்க. திருவாசகம் முற்றுதல் இன்றைக்கி 4ஆம் நாளுங்கிறதுனால திருவாசகம் முற்றுதல் கூட்டு போயிருந்தாங்க. அங்கே 4ஆம் நாளுங்கிறதுக்காண்டி திருவாசகம் முற்றுதல் மொத்தம் ஒரு 50 பேர் சேர்ந்து படித்தாங்க. படித்து முடித்ததுமேவும் பார்த்திங்கன்னா எல்லோரும் வீடியோ எடுக்க போஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, நம்மளும் ஒரு வீடியோ எடுத்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்னு நானும் ஒரு வீடியோ எடுத்தேங்க. இது பார்த்திங்கன்னா பழைய மாடலில், அதாவது கோரை புல் இருக்குது பார்த்திங்களா, அந்த கோரை புல்லில் கூரை போட்டு வரிசையாக அதுக்கு கீழே இந்த பொம்மைகள்லாம் அடுக்கியிருக்காங்க பார்த்துக்கோங்க. அழகழகாக அடுக்கியிருந்தாங்க. அந்த காலத்து மரக்கால் வச்சுருந்தாங்க, படி அந்த காலத்து படி வச்சுருந்தாங்க. எல்லாம் அந்த காலத்து பொருள்கள்லாம் ஊட வச்சுருந்தாங்க பார்த்துக்கோங்க. பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. கூரை வீடு, நம்ம அந்த காலத்தில் பழங்காலத்தில் கூரை வீடு கட்டுவோம்ல, அது மாதிரி கூரை வீடு கட்டி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டிசைன் வச்சு வச்சுருந்தாங்க பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு அவதாரமும் வச்சுருந்தாங்க. அதே மாதிரி எந்த ஒரு விசேஷம் வச்சாலும் அது முன்னுக்கு நம்ம அந்த தென்னங்குருத்து வைக்கிறதுக்கு எதுவுமே ஈடாகாதுங்க. இந்த பார்த்திங்களா, இதுதான் தென்னங்குருத்து. இந்த தென்னங்குருத்தை அந்த மரக்காலில் வச்சுருக்காங்க. பழங்காலத்து மரக்கால், அது நிறையா நெல் வச்சு அதுக்கு மேலே இந்த தென்னங்கீத்தை அந்த பூவை, தென்னம்பூவை விரித்து வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. நன்றி, வணக்கம். சூப்பராக வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு டிசைன் பார்த்திங்கன்னா அந்த பழங்காலத்துக்கு மாடலுக்கு கொண்டு போயிருந்துச்சுங்க. அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்த்துக்கோங்க. ஆமாம், வீட்டில் குழு நம்மளும் வைப்போம், சாமியை கும்பிடுவோம். நன்றி, வணக்கம். வளர்மதி முருகேசன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஒரு லைக் போட்டுருங்க. எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்களேன். எதுக்குமே இந்த தென்னை பூவுக்கு ஈடாகாது. பழங்காலத்து மரக்காவில் அவங்க வச்சுருந்தாங்க. நன்றி, வணக்கம். நவராத்திரி குழு, இது 4ஆம் நாள் திருவாசகம் முற்றுதல் அங்கே நடந்ததுங்க. நன்றி, வணக்கங்க. நான் வளர்மதி முருகேசனுங்க.